கத்தர் இன்றைய வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும். கத்தர் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்துக்காக அநேக நாட்கள் காத்திருக்கும்போது நம்முடைய இருதயமானது சோர்ந்து போயிடும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு நாள் சோறுது 2 நாள் சோறுதுன்னா இன்னொருத்தருக்கு 5 நாள் சோறு, அவ்வளோதான். ஆனால் நாட்கள் மாறும்போது தவிர எல்லோரும் மனுஷ ரீதியாக சோறு வந்துடும். நெடுங்காலம் காத்திருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் எவ்வளோ காலம் காத்திருக்கீங்களோ, நாட்கள், மாதம், வருட கணக்கு காத்திருப்பீங்க. அப்போது ஒன்று கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும்? தாகத்தோடு ஒரு பால் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு தண்ணி கிடைக்கும் எவ்வளோ, அதேமாதிரி அதை அப்படி ஒரு காலம் காத்திருந்துட்டு கிடைக்கும்போது அதை நம்ம எப்படி பற்றி கொள்வோம்? ஜீவவிருட்சம் மாதிரி இருக்கும் எதுன்னு சொல்லுது. ஏன்னா ஜீவவிருட்சம் தான் எல்லா விருட்சத்துக்குமே மேலான விருட்சம் ஜீவவிருட்சம் தான். அது மாதிரி இருக்கும் எதுன்னு சொல்லுது. வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக காத்திருந்துருப்பாங்க, ஆனால் அவங்க பெற்றது பெரிய பெரிய ஆசீர்வாதமாக வந்திருக்கும். ஆபிரகாம் குழந்தைகள் தாமதமாச்சு, பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பு 17 வயசுலேருந்து 30 வயசுல தான் ராஜாக்கம் பண்ணிக்கார். அநேக சிறைச்சாலை வாழ்க்கை, இப்படி அநேக காலங்கள் அடைஞ்சிருந்தாலும் தாவீது வனாந்தரத்தில் அடைஞ்சார். இப்படி அநேக காத்திருந்து எல்லாரும் வாழ்க்கையிலுமே ஒரு காத்திருக்குதல், ஒரு ஒரு குறைத்தலான ஒரு தாழ்மையான ஒரு காலங்கள் இருந்திருக்கும், காத்திருக்கிறதுக்கான காலம் இருந்திருக்கும் எல்லா வாழ்க்கையிலுமே. ஆனால் அவங்க காத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது கிடைச்சிருக்கு. பயத்து உண்மையாக கற்றுக்கொண்டு இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேளையில் நமக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கும்போது ஜீவ விருட்சமாக இருக்கும் எதுன்னு சொல்லுது. இந்த வேளையில் எத்தனை பேர் கேட்டிருந்தாலும் எல்லாரும் வாழ்க்கையிலுமே நீங்கள் அநேக காரியங்களுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். ஒவ்வொரு விதமான காரியத்துக்கு காத்திருக்கலாம். ஆனால் விசுவாசம் ப்ரே பண்ணுங்கள், வாழ்க்கையை சீர்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பினது கிடைக்கும். அது கிடைக்கும்போது அது முதல்ல கிடைச்சிருந்தா கூட அவ்வளோ மகிமையாக இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் கிடைக்கிறது மகிமையாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். இந்த வேலையில் அர்ப்பணிப்போம், வாழ்க்கை சீர்படுத்தும். கண்டிப்பாக தேவன் பூமியில் சாட்சி வழங்குவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம், தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.